வணக்கம் ஐயா. ம். ஐயா 1008 கோயில்லேருந்து மண் எடுக்கிறோம்ல, அதில உங்களோட அபிப்பிராயம் எதுவா இருக்கும்? அதாவது பொதுவாகவே ஒரு கோவில் கட்டும்போது மிருத்து தேவதைன்னு சொல்லிட்டோம்னா பூமி தேவிகிட்ட உத்தரவு வாங்கி மிருத்து பூஜை பண்ணி தான் கோயில் கட்டுறது வழக்கம். அதுலேயும் விசேஷமாக பல புண்ணிய ஸ்தலங்கள்லேருந்து அந்த மிருத்துன்னு சொல்லக்கூடிய மண்ணை கொண்டு போய் வச்சு கோயில் கட்டல். அந்த காலத்தில் பழங்காலத்தில் ஒரு பழைய ஒரு பழக்கரிசனம் என்னென்னா பிடிமண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிடிமண் எடுத்துகிட்டு போய் வச்சு கோயில் கட்டு, ஒரு பிடிமண் எடுத்துகிட்டு போய் எதுவும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் நமக்கு கிராமத்தில் பழைய இருந்துச்சு. அது மாதிரி அந்த பிடிமண் எடுத்துகிட்டு போய் வச்சு கோயில் கட்டுறது ஒரு நல்ல விசேஷமான புண்ணியமான விஷயம். அதனால ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு ஒரு புராண இதிகாச புராணங்கள்லேருந்து அதுக்கு சரித்திரங்கள் இருக்கும். ஒரு கோயிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும். அப்போ அந்த கோயிலில் போய் அந்த தேவதைகிட்ட பிரார்த்தனை பண்ணி அங்கேருந்து அதை பிடிமண்ணு கொண்டு போய் நம்ம புதுசாக கட்டுற கோயிலில் வைக்கிறனால அந்த கோயிலுடைய தேவதை, அந்த கோயிலுடைய சக்தியினுடைய ஒரு அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் கூட நமக்கு உண்டாக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் 1008 கோவில்களில் வந்து மிருத்து மண் எடுத்துக்கொண்டு போய் கூலிமில் இருக்கிற கோயிலில் கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு எண்ணம். எனக்கா இந்த புக்கெட் ரோத்தான் இருக்கிற சக்திபுரத்தில் இருக்கிற சக்தியம்மன் கோவிலை கட்டும்போதே கூட எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த அம்பாள் வந்து எனக்கு வந்து பூஜையிலேயே 51 பீடசக்தி 51 பீடசக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அப்போ தான் நான் வந்து என்னடா 51 வருதுன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தாக்கா 51 பீடசக்திகள் இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி தெரியாச்சு. அப்புறம் அது எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, எப்படி போகிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் போட்டு 3 சன்னியாசிகளை ஒன்றா இந்தியாவில் சேர்த்து வடநாட்டில் உள்ளவர், தென்னாட்டில் உள்ளவர், நடுநாட்டில் உள்ளவர்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு அந்த யாத்திரையை ஆரம்பித்தோம். அந்த 51 இடத்துக்கும் போய் அந்த மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1.5 வருஷம் பிடிச்சிச்சு. பல லட்சம் வெள்ளி செலவு பாம்பு. எனக்கா ஒரு கோயில் வந்து திபேட்டில் இருக்கும், ஒரு கோயில் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ஒரு கோயில் வந்து அல்கைட்டா இருக்கான் அங்கே இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து அப்புறம் பார்த்தா சிலோனில் இருக்குது ஒரு கோயில். இப்படி நாடு பூரா போய் அந்தந்த இடங்களை கண்டுபிடிச்சி 51 பீடசக்திகள் வந்து அந்த பிடிமண் எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோயில் நாங்கள் மூலஸ்தானத்தில் வச்சு கட்ட ஆரம்பித்தோம். அதனால் 51 பீடசக்தியினுடைய மிருத்தம் இங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் 1008 கோயிலில் இருக்கிற மிருத்தம் கொண்டு வைக்கிறதுனால அந்த 1008 கோயிலில் இருக்கிற அம்பாளுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இருக்கும். நல்ல சக்தியாக சாணித்தியமாக அந்த கோயில் விளங்கும். அதனால் வர்ற மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த கோயில் இத்தனைக்கும் போக முடியலனாலும் அந்த ஒரு கோயிலை போய் கும்பிடும்போது அத்தனை கோயிலுக்கும் போன புண்ணியம் அவங்களுக்கு கிடச்சிடும். ஹலோ, இப்போ இங்கே வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா 51 பீடசக்தியை நாங்கள் பார்க்கவே முடியாது, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இங்கே வந்து இந்த அம்பாளை கும்பிட்றனால அந்த 51 பீடசக்தியிலையும் போய் தரிசித்த புண்ணியம் கிடைக்குது அப்படிம்பாங்க. அது உண்மை தான். அந்த அடிப்படையில் தான் இந்த மிருத்து எடுத்து நீங்கள் கட்டுறது ஒரு மிக புண்ணியமான விஷயம். மக்கள்லாம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கோயில் கட்டுற திருப்பணியில் ஈடுபடணும். வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு நம்ம வீடு கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், பாலம் கட்டலாம், கட்டடம் கட்டலாம். அதெல்லாம் வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும், போதும். ஆனால் ஒரு கோயில் கட்டணும்னா கோடியாக பணம் இருந்தாலும் கட்ட முடியாது, பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கட்ட முடியும். பொலிமே தேசன பூஜா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலை தவத்தளவி ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் அப்படிம்பாங்க. அதாவது பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த ஜென்மத்தில் ஒரு கோயில் கட்ட முடியும். அதனால் நீங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த புண்ணியத்தினால அம்பாள் வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல காரியத்தில் உங்களை எல்லாத்தையும் ஈடுபடுத்தியிருக்கா. இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கோயிலை கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணி மக்கள்லாம் வழிபாடு செய்து நலம் பெறும்பாரு அனுகிரகம் பண்ணோம். சக்தி மாரியம்மனுடைய அனுகிரகமும் துணையும் எப்போதும் இருக்கும். என்னுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும். பக்கத்துணையாக இருந்து உங்களுக்கு கூட நான் பயணிப்பேன். பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. ஓம் சக்தி.